சில மோசடி சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப இன்னுமா இந்த மாதிரியான மோசடி சம்பவங்களை நம்பி ஏமாறுறாங்கன்னு தான் தோணும். அப்படியான ஒரு பழைய விஷயத்தை வச்சுதான் இங்க ஒரு கும்பல் 30 லட்சத்து ஆட்டையை போட்டிருக்கு. சூரிய வம்சம் ஃபேமிலி போட்டோ போல போஸ்ட் கொடுத்து கொண்டு இருக்கும் இவர்கள்தான் அனில் அம்பானிக்கே கரன்சி பிசினஸ் செய்து கொடுத்து கமிஷன் வாங்கியதாக ஊருக்குள் பில்டப் விட்டு 30 லட்சத்தை சுருட்டிய கஜால கில்லாடிகள். அதிலும் கூட்டத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நின்று கொண்டிருக்கிற இவர் பெற்ற மகனிடமே மோசடி செய்து ஆட்டையை போட்டிருக்கிறார். அட்டை பெட்டியில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செல்லாத நோட்டுகள் அடங்கிய இந்த வீடியோவை காட்டிதான் பல இடங்களில் கைவரிசை காட்டியிருக்கிறது இந்த சதுரங்க வேட்டை கும்பல். ரூபாய் நோட்டில் உள்ள சீரியல் நம்பரை வைத்து நம்பிக்கை ஏற்படுத்திய கும்பலை போலீசார் தட்டி தூக்கி வந்தது எப்படி என்பதை விசாரிக்க செய்தியாளர் அக்பர் அலியை களத்தில் இறக்கியது குற்ற சரித்திரம் நிகழ்ச்சி குழு. புதுச்சேரியை சேர்ந்த தினகரனும் ஃபெரோஸும் நீண்டகால நண்பர்கள். திடீரென தினகரனிடம் ஃபெரோஸ் ஒரு சீக்ரெட் மேட்டரை சொல்லி இருக்கிறார். ஃபெரோஸின் தந்தைக்கு தெரிந்தவர்களிடம் பழைய 1000 ரூபாய் நோட்டுகள் இருப்பதாகவும் அதை புதிய 500 ரூபாயாக மாற்றி கொடுத்தால் 30% கமிஷன் கிடைக்குமென கண்ணில் ஆனந்தம் பொங்க கூறியிருக்கிறார். தற்போது 2 கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் இருப்பதாகவும் அதை வேறு ஒருவரிடம் கைமாற்றி விட்டாலே போதும் கமிஷன் கன்ஃபார்ம் என கூறியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஃபெரோஸின் தந்தை சலீம் ராஜா அனுப்பிய வீடியோவை காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து மயங்கிய தினகரன் அவர் பங்காக 15 லட்சம் ரூபாயை வாரி கொடுத்திருக்கிறார். அதனோடு ஃபெரோஸ் 15 லட்சம் கொடுக்க மொத்தம் 30 லட்சம் ரூபாயை சலீம் ராஜாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பணம் வாங்கி 1 வருடம் உருண்டோடிய பிறகும் சலீம் ராஜா எந்த அப்டேட்டும் கொடுக்காமல் அமைதியாக சுற்றி வந்தது இருவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சலீம் ராஜாவை அழைத்து விசாரணை நடத்தியதில்தான் இந்த மோசடிக்கு பின்னால் இருக்கும் மாஃபியா கும்பல் பற்றிய தகவல்கள் அம்பலமாகி இருக்கிறது. இந்த கும்பலின் மூளையாக இருந்தவர் காரமடையைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன். இவரின் ஏஜென்டாக இருந்தவர்களில் ஒருவர்தான் சலீம் ராஜா. பழைய 1000 ரூபாய் நோட்டுகள் இருக்கும் வீடியோவை காட்டி இதை மாற்றிக் கொடுத்தால் கமிஷன் என சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுவதுதான் இந்த கும்பலின் தொழிலாக இருந்திருக்கிறது. இவர்கள் காட்டும் வீடியோவை உண்மை என நம்ப வைப்பதற்காக அந்த கரன்சி கட்டில் 20, 50 என ஏதாவது ஒரு ரூபாயை வைத்து வீடியோ எடுத்துக் கொள்வார்கள். பின் அந்த வீடியோவில் இருக்கும் நோட்டை கஸ்டமர்களிடம் நேரில் காட்டுவார்கள். இதை பார்ப்பவர்களும் உண்மையில் பணம் இருக்கிறது என்பதை நம்பி களத்தில் இறங்கி விடுவார்கள். ஆனால் சலீம் ராஜா இந்த டெக்னிக்கை வைத்து பெற்ற மகனிடமே ஆட்டையை போட்டிருக்கிறார். அதுதான் இப்போது மொத்த கும்பலையும் பிடித்து கொடுத்திருக்கிறது. சலீம் ராஜா கொடுத்த தகவலின் அடிப்படையில் காரமடை விரைந்த போலீஸ் சந்தான கிருஷ்ணனை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சந்தான கிருஷ்ணன் ஊருக்குள் மிகப்பெரிய செல்வாக்கோடு வலம் வந்த நபர். காரமடையின் காட்ஃபாதர் என சொல்லிக் கொண்டிருந்தவரையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்த போலீசார் இவர்கள் குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.